ஃபுல் டேட் ஆஃப் பர்த்தில் வச்சு தான் உங்கள் கரியரில் என்னென்ன அன்லக்கி நம்பர்ஸ் இருக்குது, லக்கி நம்பர்ஸ், லக்கி கலர்ஸ், பிஸ்னஸில் எல்லாத்துலேயுமே. ஆக்சுவலி நியூமராலஜி சேலஞ்சிங் மெத்தட் 5000 இயர்ஸ் ஓல்டு. உங்களோட ஃபுல் ப்ரெடிக்ஷன் பண்ணணும்னா கூட உங்கள் டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான் எனக்கு தேவை. விஜய் அவர்கள் கூட பேர் மாற்றிருக்காரு, நம்பர் சக்ஸஸ் ஆகிருக்காங்க சார். நம்ம விஜய் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். சமீப காலங்களில் நிறைய நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வராரு. ஸோ இப்போ அந்த நேம் சேஞ்ச் அவர் பண்ணதுனால மேபி அவரோட அரசியல் பிரவேசமோ எதிர்காலம் அவருக்கு எப்படி இருக்கும்? சின்ன ஒரு கெஸ்ட் மாதிரி சொல்ல முடியும். கார்பரேட் தளம் யூஎஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தமிழ்நாடோட யங்கஸ்ட் நியூமராலஜிஸ்ட் கும்கும் அவர்கள் நினைச்சிருக்காங்க. நியூமராலஜிஸ்ட்னா பல்வேறு கருத்துகள் இருக்கும். ஒரு சில பேர் இது சொல்லுவாங்க, அது சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம நியூமராலஜினா என்ன, நியூமராலஜிஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி முழுமையா அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோம். வணக்கம் மேம். ஸோ யூ ஆர் த யங்கஸ்ட் நியூமராலஜிஸ்ட் இன் தமிழ்நாடு எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ மக்கள் தரப்புல ஆஸ்ட்ராலஜின்னு ஒன்று இருக்கு, ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அவங்களுக்கான பிலீஃப்ஸ் இருக்கு. ஸோ இந்த நியூமராலஜி பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் நியூமராலஜி, நியூமராலஜிஸ்ட் அவங்க எல்லாம் யார், என்ன இந்த கான்செப்ட் என்ன? சார், அஸ்ட்ராலஜி நியூமராலஜின்றது அஸ்ட்ராலஜி மதர் ஆஃப் சயின்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூமராலஜி அதுக்குள்ள இருக்கிற ஒரு பிரான்ச், சரிங்களா? ஸோ நியூமராலஜி நம்ம லூஷோ கிரிடை வச்சு போடுவோம். அஸ்ட்ராலஜி டேட் ஆஃப் பர்த்து, டேட் ஆஃப் டைம் வச்சு போடுவாங்க. பட் நியூமராலஜின்றது நம்ம டேட் பர்த் மட்டும்தான், அதை வச்சு தான் நம்ம போடுவோம். அண்ட் நியூமராலஜி வந்து உங்களோட லைஃப்பில் எவ்வளோ சேஞ்ச் ஆஃப் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். உங்கள் லைஃப்பில் இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸை எப்படி வந்து சொல்யூஷன் கொடுக்கணுன்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். நியூமராலஜி இஸ் பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ் இல்ல மேம். மோஸ்டா அந்த நம்பர்ஸ் வச்சு தான் 1 to 9 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும். 0 வேல்யூபிள் கிடையாது. லூஷோ கிரிட்ல 9 பாக்ஸஸ் இருக்கும். அதுல வந்து 1 to 9 நம்பர்ஸ் இருக்கும். ஒரு நம்பர்ஸ்க்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அதுல பர்த் சார்ட்ல உங்க நம்பர் இருக்கா, என்னென்ன நம்பர்ஸ் மிஸ்ஸிங்கா இருக்கு, ஸோ அதுக்கு ரெமெடிஸ் ப்ரொவைட் பண்றது, உங்களோட கரியர் எந்த க்ரோத்ல போகுது, உங்க டேட் ஆஃப் பர்த்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கரியர் கரெக்டா இருக்கா, ஸோ உங்களுக்கு சக்ஸஸ் ஏன் இல்லை, இது எல்லாமே நம்ம நியூமராலஜில பார்க்கலாம். ஓகே மேம். இப்போ நம்ம கெரியர் சக்ஸஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். இப்போ ஒரு கொஸ்டின் வருது. ஒருத்தர் வந்து லைஃப்ல பல உச்சத்துக்கு போயிருப்பாரு, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா இருப்பாரு, அண்ட் ஹி வுட் ஹவ் அச்சீவ்ட் எவ்ரிதிங். ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு ஆளுக்கு வந்து திடீர்னு ஒரு நாள் எனக்கு நிம்மதியே இல்லை, சந்தோஷமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சில நாட்கள் வரலாம். ஸோ அந்த மாதிரி நினைப்பு ஒருத்தர் சக்ஸஸ்ல இருக்கும்போது இந்த மாதிரி எனக்கு ஒரு நிம்மதியே இல்லை, சந்தோஷமே இல்லைங்கிற நினைப்பு அவங்களுக்குள்ள வரும்போது அதுக்கு நியூமராலஜில ஏதாவது ஒரு தீர்வு அந்த மாதிரி? கண்டிப்பா இருக்கு சார். நியூமராலஜில எல்லாருக்குமே தீர்வு இருக்கு. எக்ஸாம்பிள் நம்மளோட தாஸ் ஸ்வீட்ஸ்ன்னு சொல்லி சென்னையில் ஒன்று இருக்கு, சரிங்களா? ஸோ அவங்களோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 8ல் இருக்கு சேலஞ்சிங் மெத்தட்ல. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் ரொம்ப இதுவாக இருந்தாங்க, பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இல்லை. ஆல்மோஸ்ட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளோட நேம் கரெக்ஷன் எந்த வைப்ரேஷன்ல இருக்கு. நியூமராலஜியில் 4 நம்பர் தான் பெஸ்ட் நம்பர். நம்பர் 1, நம்பர் 5, நம்பர் 6 அண்ட் லாஸ்ட்டாக நான் ப்ரெஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3. ஏன்னா 3 வந்து நாலேஜ் நம்பர். நம்ம நாலேஜ் யார்கிட்ட இருக்கோ அவங்க மணியை தேடி போக மாட்டாங்க, அவங்களுக்கு கிரியேட்டிவ் மைண்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ அவங்க கிரியேட்டிவ் மைண்டை தேடி மட்டும்தான் போவாங்க. அதனால 3 மட்டும் நான் லாஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ பேசிக்காக நம்ம நம்பர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க. 5, 6 அண்ட் உங்கள் சாய்ஸில் 3 சொன்னீங்க. ஸோ ஆஸ் பர் நான் நியூமராலஜியை உங்களை இன்டர்வியூ எடுக்கும்போது கொஞ்சம் நான் ரிசர்ச்லாம் பண்ணேன். அதில் எனக்கு தெரிஞ்சது வந்து இந்த டிரைவர் அண்ட் கண்டக்டர் நம்பர் வந்து மோஸ்ட் காமனாக நியூமராலஜி வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட கான்செப்ட் என்ன மேம், அப்படின்னா என்ன பேசிக்காக? டிரைவர் கண்டக்டர் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டெஸ்டினி லைஃப் பாத்துன்னு சொல்லுவாங்க. ஓகே. டிரைவர் கண்டக்டர் நம்ம எப்படி எடுப்போம்னா, எக்ஸாம்பிள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் நான் எடுத்துக்கிறேன். ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னது? 13/11/2000. ஸோ ஓகே, இப்போ 13/11னா உங்களோட டிரைவர் என்னன்னா உங்கள் பர்த் டேட், சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து 13ன்னு சொன்னீங்க. ஸோ 3 1 3 + 1 அது பார்த்தீங்கன்னா 4 வருது. ஸோ 4 தான் உங்களோட டிரைவர், சரிங்களா? கண்டக்டர் எப்படி பார்க்குறோம்னா உங்கள் ஃபுல் டேட் ஆஃப் பர்த்தை நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ 13 + 1 அடுத்தது என்னது? 2003. 2003. ஸோ அது ஃபுல்லாத்தையும் கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களோட கண்டக்டர் என்ன வருது, அதுதான் உங்களோட டிரைவர் கண்டக்டர். இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட ஃபுல் டேட் ஆஃப் பர்த்தில் வச்சு தான் ப்ரெடிக்ஷன் பண்ணுவோம், சரிங்களா? உங்கள் டிரைவர் கண்டக்டர் வச்சு தான் உங்களோட என்ன கரியர் இருக்குது, உங்கள் கரியரில் என்னென்ன அன்லக்கி நம்பர்ஸ் இருக்குது, லக்கி நம்பர்ஸ், லக்கி கலர்ஸ்,
இது எல்லாமே உங்க டிரைவர் கண்டக்டர் பேஸ்ட் ஆன் தான் இருக்கும். ஸோ டிரைவர் கண்டக்டர்ன்றது அதுலயே 81 காம்பினேஷன் ஆஃப் டிரைவர் கண்டக்டர் இருக்கும். அதுலயே பாத்தீங்கன்னா டாப் 5 டிரைவர் கண்டக்டர் தான் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நம்ம முகேஷ் அம்பானி சார், அந்த மாதிரி யார் ரிச்சஸ்ட் பர்சனா இருக்காங்களோ, யார் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்களோ பிசினஸ்ல, எல்லாத்துலயுமே அந்த டாப் 5ல இருந்து தான் அவங்களோடது எல்லாமே இருக்கும். டேட் ஆஃப் பர்த்ல அந்த டிரைவர் கண்டக்டர் இருக்கும். ஓகே ஓகே ஃபைன். இப்போ நீங்க டேட் ஆஃப் பர்த் கேட்டு நீங்க முகேஷ் அம்பானிலாம் பத்தி பேசுனீங்க. இப்போ அவங்க கால்குலேஷன் பண்ணா 5 வருது. இப்போ எனக்கு ஒரு சின்ன என் நம்பர் கால்குலேஷன் பண்ணா என் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் சார்? நீங்க வந்து 4னா ராகு. ஓகே. உங்களுக்கு தெரியும் ராகுக்கு வெறும் ஹாஃப் தான் இருக்கும், ஃபுல்லா இருக்காது. ம். ஸோ உங்களுக்கு வெறும் பிரெயின் தான் அதிகமா வேலை செய்யும். பட் நீங்க நிறைய வேலை செய்ய மாட்டீங்க. ஏன்னா பாடி மட்டும்தான் உங்ககிட்ட இல்லை, ஹெட் மட்டும்தான் இருக்கு. ராகுக்கு ஹெட் மட்டும்தான். ஸோ அதனால 4 வந்து ராகு. இந்த பொலிட்டிஷியன் ஒர்க்கு, அந்த போலீஸ், ஆர்மி, இது எல்லாத்துக்குமே நீங்க பர்ஃபெக்ட் பர்சன் ஆஸ் அ 4 நம்பரா. ஓகே. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்க கண்டக்டர் என்ன இருக்கு, அதை பேஸ்ட் ஆன உங்களோட ஒர்க் இருக்கும், உங்களோட ஃபியூச்சர் இருக்கும், உங்களோட ப்ரொஃபஷனல் இருக்கும். நீங்க சொல்றத பார்த்தா கரண்டா பொலிட்டிஷியன்ஸோட தான் டீல் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. ஸோ அதெல்லாம் வரும். நீங்க 4ஆம் நம்பர் ராகு வந்து அட்ராக்ட், உங்களுக்கு எந்த ப்ரொஃபஷன் தேவையோ அது உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணும். ஓகே. ஸோ நீங்க இப்போ எக்ஸாம்பிள் சொன்னீங்க எங்களுக்கு பிளாட், இப்ப நான் அதை தேடி போடனாலும் அதுவே உங்களை தேடி வரும். அதுதான் வந்து நம்மளோட டிரைவர். இப்போ அந்த 4ன்றதுனால எனக்கு அந்த மாதிரி சொல்றீங்க. இப்போ பல்வேறு தரப்புல இருக்கவங்களுக்கு டிரைவர் கண்டக்டருக்கும் அதே மாதிரி தான் அமையுமா? ஸ்பெசிஃபிக்கா நான் என்ன கேக்குறேன்னா, அந்த 4ல இருக்க நம்பருக்கு வந்து அட்ராக்டிவா தேடி வருவீங்க. இப்போ வேற நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் 1 நம்பர். ஸோ அவங்க வந்து சன் வந்து ரூலிங் நம்பர். சரிங்களா? ரூலிங் நம்பர்னா அட்வொகேட்ஸ், போலீஸ், பிஸ்னஸ் மேன், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்பர் 1. அவங்க அந்த ஒர்க்கு போலினா கூட அந்த நம்பர்ஸ் அவங்கள அட்ராக்ட் பண்ணும், உங்ககிட்ட அதை வந்து இது பண்ணும். என்னோட ஒரு கிளைண்ட் இருக்காரு, அவர் பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஆகணும்னு என்கிட்ட வந்து கேட்டார். ஸோ மேம் நான் இந்த கரியர் போகணும், எனக்கு இது கரெக்டா அப்படின்னு கேட்டார். ஸோ கரியர் கரெக்டா இருக்கு, பட் அவங்க பேரண்ட்ஸ் ஒத்துக்கல. ஸோ இப்போ வந்து அவர் வந்து படிச்சுட்டு தான் இருக்காரு. ஆனா அந்த ஃபீல்ட்ல இல்லாமலும் அவரோட இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா அவர் ஆக்ட்ரஸ் மாதிரி எல்லாமே டான்சர்ஸ் வீடியோஸ்லாம் போடுவார். அந்த நம்பர் அவர்கிட்ட இல்ல, பட் அந்த நம்பர் அவரை அட்ராக்ட் பண்ணும். சரிங்களா? அந்த நம்பர் ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு அமையனாலும் அந்த நம்பரை அவங்கள அமைய வைக்கும். கண்டிப்பா. நேம் சேஞ்ச் பண்றது பத்தி சொன்னீங்க. ஸோ முகேஷ் அம்பானி அந்த மாதிரி பல ஆல் சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ். ஸோ when it comes to தமிழ்நாடு, ஆக்டர்ஸ் வந்து அட்லீஸ்ட் தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்டேட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை சினிமா. ஸோ இப்போ முகேஷ் அம்பானி தாண்டி இப்போ தமிழ்நாடுக்குள்ள வரும்போது ஏதாவது ஒரு ஆக்டர் ஆர் ஆக்ட்ரஸ் நேம் நியூமராலஜி நம்பி உங்க பேரோ இல்ல ஃபோன் நம்பரோ அந்த மாதிரி ஏதாவது சேஞ்ச் பண்ணிருக்காங்களா? பண்ணிருக்காங்க. ரீசெண்டா நம்மளோட ரவிமோகன் சாரோ சேஞ்ச், ஜெயம் ரவில இருந்து ரவிமோகன் பண்ணிருக்காரு. எல்லாரும் வந்து ரவிமோகன் தான் இப்போ கூப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் அவரோட வைப்ரேஷன் பாத்தீங்கன்னா 9ல இருந்துச்சு. 9ஓட வைப்ரேஷன் என்னன்னா அது வந்து மெர்க்குரி, சாரி மாஸ். ஸோ மாஸ் வந்து ரொம்ப லாஸ்டஸ்ட் பிளானட்வாங்க மாஸ். ஸோ ஸ்லோவா வேலை செய்யும். ஸோ அதனால அவர் வந்து அதை வைப்ரேஷன் எடுத்து அவரோட பர்த் சார்ட்ல பாத்தீங்கன்னா 5 மிஸ்ஸிங். ஸோ அதனால அவரோட நேம் பாத்தீங்கன்னா 5ல கொண்டு வந்தாங்க. மாத்தினோடனே ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் ஆரம்பிச்சு படம் டைரக்ட் ஒரு காரணம் அது. அப்படி மாத்தினோடனே அது அவங்க லைஃப்ல ரிஃப்ளெக்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிருமா இல்ல பொறுமையான ப்ராசஸ்? நியூமராலஜி பாத்தீங்கன்னா 48 டேஸ்ல உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துரும். உங்களோட நேமு, உங்க மொபைல் நம்பர், உங்க அக்கௌண்ட் நம்பர், உங்க சிக்னேச்சர், அட்லீஸ்ட் சிக்னேச்சர் கூட நம்ம பார்க்கலாம் எந்த வைப்ரேஷன்ல இருக்கு. ஆக்சுவலி சிக்னேச்சர் பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம ஸ்ட்ரெயிட்டா போடுவோம், பட் நியூமராலஜில பாத்தீங்கன்னா கிராஸ்ல போடுவாங்க. ஏரோப்ளேன் சைடு அது அப்படிதான் சொல்லுவாங்க. சிக்னேச்சர்னா நேரா அப்படி போடுவாங்க. நேரா போடுவாங்க. ஆனா இப்படி போட்டோம்னா நம்ம வந்து சின்னதுல இருந்து பெருசா வர மாதிரி அது ஒரு எக்ஸ்பிளைன் கிளாஸ். நம்ம இப்படி போட்டோம்னா நம்ம லைஃப்ல நம்மளுக்கு நிறைய growths கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ 48 டேஸ்ல நீங்க வரும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் லைவா கொடுத்துட்டீங்க. அதை தாண்டி வேற ஏதாவது இப்போ தமிழ்நாட்டுல வந்து கரண்டா இருக்கிறது வந்து சினிமாவை தாண்டி அரசியல் பெரும்பாலும் தமிழ் மக்கள். இப்போ அரசியலுக்கு வரும்போது அந்த மாதிரி ஏதாச்சும் அகைன் ஒரு நேம் சேஞ்சோ இல்ல நேம் சேஞ்ச் மாத்தி 48 நாள்ல அது ஒரு ஸ்டாண்டர்ட் டேர்ம். அது 48 நாள்ன்றது அது ஸ்டாண்டர்ட்லாம் கிடையாது. அந்த வைப்ரேஷன் உங்க கூட வந்துடுச்சு, அது உங்க லைஃப்ல எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அது டேஸ் பார்க்காது. அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா growth கொடுக்கும். சின்ன சின்ன growth தான் சார் ஃபர்ஸ்ட் வரும். எடுத்தோடனே பெரிய growth யாருக்குமே கிடையாது. சின்ன சின்ன growth தான் பெருசா கொண்டு போகும். இதுதான் நியூமராலஜி.
நான் முன்னாடி கேட்க வந்த மாதிரி எஸ் சினிமால இருந்து அடுத்த கட்டம் வந்து தமிழ் மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அரசியல் சார். எஸ் எஸ் அதை கேட்க வந்த மாதிரி அரசியல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கா? ஆ. நியூமராலஜியோ இல்ல பேர் மாத்தியோ யாராச்சும் சக்சஸ் ஆயிருக்காங்க? பண்ணியிருக்காங்க சார் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜெயலலிதா அம்மாவே பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் அவங்களோட ஃபுல் நேம் யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஃபுல் நேம் வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா 9ல வருது. பட் அவங்களோட வெறும் ஜெயலலிதா அம்மா அப்படின்றது ஜெயலலிதா. அது பார்த்தீங்களா லாஸ்ட்ல ஒரு சிங்கிள் ஏ தான் வரும். நீங்க கூகுள் ஆமா நீங்க கூகுள கூட சர்ச் பண்ணி பாருங்க, சிங்கிள் ஏ தான் வரும். பட் இப்போ நீங்க சர்ச் பண்ணி பாருங்க டபுள் ஏ வரும் ஜெயலலிதா அம்மா அந்த டைம்லயே அப்ப அந்த 1980s 85லயே இந்த நியூமராலஜி இருக்கு. அப்ப இருந்த ஆக்சுவலி நியூமராலஜி சேலஞ்சிங் மெத்தட் 5000 இயர்ஸ் ஓல்டு. அதனால அப்போ வந்து பார்த்துட்டு வர்றாங்க. எத்தனையோ பேர் பார்த்துருக்காங்க. இந்த பஞ்சாங்கம் அந்த மத்ததெல்லாம் சொல்லுவாங்களே அதுக்குள்ள சமர்ப்பணம் ஆகுமா இல்ல? ஓகே. நியூமராலஜி பேஸ்ட் ஆன் ஒன்லி நம்பர்ஸ் வேல்யூஸ். வேற எதுலுமே அது வந்து இது ஆகாது. நம்பர்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. உங்களோட ஃபுல் ப்ரெடிக்ஷன் பண்ணணும்னா கூட உங்க டேட் ஆஃப் பர்த் மட்டும் தான் எனக்கு தேவை. அதை வச்சே நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுவேன். பிறப்புல இருந்து ஒருத்தரோட எல்லாமே வரைக்கும் உங்களால அந்த நம்பர் வச்சு எல்லாமே பார்க்கலாம் சார். நெக்ஸ்ட் உங்களுக்கு சக்சஸ் ஆகல அப்படின்னா உங்களோட நேம் கரெக்ஷன் அது கூட சக்சஸ் ஆகலன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன அக்கௌண்ட் நம்பர். ஏன்னா நம்மளோட அமௌண்ட் டிரான்சாக்ஷன் ஆகுது இதுல நம்ம அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் நம்பர்ல கூட அதுலயே நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணுவோம். நியூமராலஜில வர்ஸ்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 248. இது எதுலுமே இருக்கக்கூடாது. வீட் நம்பர்ல அக்கௌண்ட் நம்பர்ல எதுலுமே இருக்கும் சரிங்களா. பட் பெஸ்ட் நம்பர் எதுன்னு பாத்தீங்கன்னா 156 அண்ட் நான் ப்ரெஃபர் பண்றது லாஸ்டா 3. நம்ம அரசியல் பத்தி பேசிட்டு இருந்தோம். எஸ் சமீப காலங்கள்ல பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் வந்து அதிகமா இருக்கு. Yes. இப்ப என்னோட ஒரு நேயர்கள் விருப்பமா சார்ந்தவரை கேட்டுக்கிறேன். இப்போ சமீப காலத்துல அரசியல் பிரவேசம் பண்ணாங்க. விஜய் அவர்கள் கூட பேர் மாத்திருக்காரு. நம்பர் மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் கூப்பிடுறது விஜய். அதோட வைப்ரேஷன் 1ல வரும். ஓகே. ஃபுல் நேமும் பாத்தீங்கன்னா வைப்ரேஷன் 6ல வரும். ஃபுல் நேம் அவர் ஜோசப் விஜய் சந்திரசேகர் அவரோட முழு பேரு. முழு பேர் வந்து 1ல வருது 6ல வருது 6ல வருது. Yes. சோ 1 and 6 நீங்க 6 ஏஞ்சல் நம்பர்னு சொன்னீங்கல நியூமராலஜி. இல்ல சார் ஏஞ்சல் நம்பர் கிடையாது. அது ஓகே. டாப் மோஸ்ட் சக்சஸ் நம்பர். டாப் மோஸ்ட் சக்சஸ் நம்பர். Yes. சோ 1 6 அந்த மாதிரி நம்பர். 5 6 and 3. சோ இப்ப நம்ம விஜய் பத்தி பேசிட்டு இருந்தோம். சமீப காலங்கள்ல நிறைய நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வராரு. சோ இப்ப அந்த நேம் சேஞ்ச் அவர் பண்ணதுனால மேபி அவரோட அரசியல் பிரவேசமோ எதிர்காலம் அவருக்கு எப்படி இருக்கும்? சின்ன ஒரு கெஸ் மாதிரி சொல்ல முடியுமா? அது வந்து அவரோட பர்சனல் இயர் பொறுத்து. ஓகே. பர்சனல் இயர் நியூமராலஜில ஒன்று இருக்கும். ஸோ அவரோட டேட் ஆஃப் பர்த்ல இருக்கிற டேட்டு மந்த் எடுத்துப்போம். இப்போ இருக்கிற இயர் எடுத்துப்போம். அதை கால்குலேட் பண்ணணும். ஸோ அவரில் எந்த நம்பர்ஸில் வருது 1ல வருதா 2ல வருதா 3ல வருதா. ஸோ அதுக்கு பேஸ்டான அவர் வந்து அந்த எலெக்ஷன்ல போய் நிற்கிறாரு. ஸோ சக்ஸஸ் கண்டிப்பாகும். அப்படியா? கண்டிப்பா 26 வேற வருது. சோ இப்ப நியூமராலஜி பிரகாரமே பார்த்தா அவருக்கு வந்து சக்சஸ் இருக்கும். இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் அவரோட டிரைவர் கண்டக்டர் அவரோட டேட் ஆஃப் பர்த் பொறுத்து அது பேஸ்ட் ஆன் அவரோட சக்சஸ். அவரோட பேர் வச்சு மட்டும் நம்ம ஒரு சின்ன ஒரு ப்ரெடிக்ஷன் மட்டும் அவருக்கு சொல்லிருக்கீங்க. எஸ் எஸ் அவரோட பேர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அவரோட டேட் ஆஃப் அந்த நம்பர்ஸ் கவுண்ட் அந்த 5 எஸ் 5ல இருக்கு 1ல இருக்கு 6ல இருக்கு. ஸோ அது நல்லா தான் இருக்கு. ஓகே. இப்போ நம்ம நிறைய பொலிட்டிக்ஸ் பேசிட்டோம், சினிமா பேசிட்டோம். இப்போ பேக் டு பேசிக் டு நியூமராலஜி பண்ணிடலாம். ஸோ இந்த நம்பர் 11 and 22 ஸோ இந்த டபுள் நம்பர்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, இது சாதாரண மக்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும்னா அது என்ன, அது எப்படி நீங்க விளக்கம் கொடுப்பீங்க? அப்படின்னா என்ன 11 and 22ல ஏன் நியூமராலஜி வந்து அதிகமா? ஆக்சுவலி 11 and 22 பாத்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க நியூமராலஜில. மாஸ்டர் நம்பர் வந்து நிறைய இருக்கு. 1ல இருந்து 11 22 33 44 55 66 77 99 வரைக்கும் இருக்கு சரிங்களா. பட் நம்ம டேட் ஆஃப் பர்த்ல 11 and 22 மட்டும் தான் நம்மளுக்கு பிளஸ்டு. ஏன்னா 11 22 33 யாருக்குன்னா டேட் ஆஃப் பர்த் இருக்கா? கேலண்டர்லயே கிடையாது. அதனால 33 வராது. 11 22 நம்மளுக்கு தான் டேட் ஆஃப் பர்த்ல பிளஸ்டு. அதனால அந்த மாஸ்டர் நம்பர்ல யார் யார் இருக்காங்களோ அவங்களும் சக்சஸ் ஆயிடுச்சு. டபுள் டிஜிட்ஸ் அந்த டேட் ஆஃப் பர்த்ல பிறந்தவங்களுக்கு லைஃப் சக்சஸ். irrespective of their ஆமா நீங்க அந்த கண்டக்டர் நம்பர் ஐ மீன் டிரைவர் நம்பர் சொல்லும்போது அது கூட்டினா கூட 4 2 அந்த மாதிரி அந்த கணக்குல வருது. அதனால டபுள் நம்பர்ஸ்லாம் அந்த டபுள் நம்பர்ஸ் மாஸ்டர் நம்பர் சொல்லுவாங்க. அந்த மாஸ்டர் நம்பர் இருந்தால லைஃப்ல 50% சக்சஸ்ஃபுல் கிடைக்கும். விஜய் அவர்கள் கூட வச்சுக்கலாம். அவர் ஏதாச்சும் நேம் சேஞ்ச் இந்த மாதிரி பண்ணிருக்காரா? அந்த மாதிரி பண்ணிருக்காரு. ஓ அப்படியா? ஓகே. எந்த நேம் சேஞ்ச் பண்ணாரு அவரு? நம்பர்ஸ் பிரகாரம் பண்ணாரா இல்ல நியூமராலஜி பிரகாரம்?